தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் தற்பொழுது சூறாவளி பிரச்சாரம் தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் செய்து வருகிறார். வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் பிரச்சாரம். ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திற்கு செல்லும் போதும் ஏகப்பட்ட வாகனங்கள் பின்தொடர்வதும் ரசிகர்கள் தொண்டர்கள் கூடுவதும் வாடிக்கையாகிவிட்டது. இச்சூழலில் நடிகர் விஜய்க்கு 1,50,00,000 அபதாரம் செலுத்தும்படி நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை வழக்கு. 2016 2017 வருடத்திற்கான கணக்கு காட்டியதில் 35,45,82,000 என காட்டியுள்ள நடிகர் விஜய் புலிப்படத்திற்காக பெற்ற 15 கோடி ரூபாயை கணக்கில் காட்டாமல் மறைத்து விட்டார் என்றும், அதற்காக 2022 1,50,000 கோடி ரூபாய் வரி செலுத்துமாறு அபதாரம் விதித்தது வருமான வரித்துறை. இதை எதிர்த்து நீதிமன்றத்தில் தடையாணை பெற்ற நடிகர் விஜய் தரப்பு இன்று இந்த வழக்கு வந்த பொழுது 2019 செலுத்த வேண்டிய தொகைக்கு 2022 வழக்கு தொடர்ந்தது, அபதாரம் விதித்தது தவறு என்று வாதிட்டார் விஜய் தரப்பு வக்கீல். ஆனால் சட்டப்படியே அபதாரம் விதிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை வக்கீல் நீதிமன்றத்தில் தெரிவித்ததை அடுத்து இந்த வழக்கு வருகின்ற அக்டோபர் மாதம் 10 தள்ளி வைத்துள்ளார் நீதிபதி சரவணன்.